சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடவும் நிவாரணத்தை கேள்வி கேட்கவும் நீங்கள் யார் என்று மனுதாரர்களை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அரசு எடுத்த கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என தமிழக அரசு வாதத்தை முன்வைத்தது. பலியான குடும்பத்தில் யாரும் இல்லாத பட்சத்தில் வேலை வழங்கக்கூடாதா என்றும் வாதிடப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி நாளை தேசிய கொடி ஏற்றுகிறார். இந்த நிகழ்வில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் நாளை தேசிய கொடி ஏற்றுகிறார். விழாவில் முப்படை மற்றும் காவல்துறையின் அணிவகுப்பு நடக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மிகச் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 20 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள விருதுகளில் 17 பேருக்கு மிகச்சிறந்த சேவைக்கான விருதும் 3 பேருக்கு மெச்சத்தக்க சேவைக்கான விருதும் வழங்கப்பட உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையின் 15 அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புலன் விசாரணை பணியில் சிறந்து விளங்கியதை கௌரவிக்கும் வகையில் விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து நாளை கிடையாது என்று அறிவிப்பு. ஆளுநர் அர்லேக்கர் கேரளம் செல்வதால் தேநீர் விருந்து கிடையாது என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.